தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎம் குமார். இது உங்கள் தமிழன் ஆண்ட்ராய்ட்ஸ் 2017. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே வர பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாம் என்ன ஒரு ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்லேயோ இல்லை செட்டிங்ஸோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து ஆங்கிலத்திலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மொழியிலையோ வந்திருக்கும். அதை நம்ம எப்படி தமிழில் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஹாய் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு அடிங்க. வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாய் ட்ரான்ஸ்லேட், வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்லேட், சேட் ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 4.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல அப்ளிகேஷன். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு உங்களுக்கு அக்சசபிலிட்டியில் அதை ஆன் பண்ண கேட்கும். ஆன் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அக்சசபிலிட்டி ஆன் கேட்குது. கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த சைடு கேட்குது பாருங்க, லாங் ப்ரெஸ் டு மூவ். இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் ட்ரான்ஸ்லேஷன் பால் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு மறைஞ்சிரும், தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த சைடில் தெரியல பார்த்தீங்கன்னா, அதனால் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு யுவர் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருப்பாருங்க. அதில் நிறைய லாங்குவேஜ் இருக்கும். அதில் நமக்கு எந்த லாங்குவேஜில் மாறணும்னு நினைக்கிறோமோ அந்த லாங்குவேஜை மாற்றிக்கிங்க. நான் தமிழ் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டாவது யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ்னு கேட்குது. அது ஹிந்தி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்னு தேவையோ அதை வச்சுக்கோங்க. அது வைக்கலாம், இல்லை அப்படியே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எங்கே மூவ் பண்ணிக்கிறாங்களோ அது ஹிந்தியில் தெரியுது பார்த்தீங்களா? அடுத்து டன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் போயிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ அதை எப்படி நான் தமிழில் கொண்டு வரேன்னு பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதுலேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக தமிழில் மாறிடுச்சு பார்த்தீங்களா நண்பர்களே? ஓகே, இதே போல் உங்களுக்கு எதுவும் எந்த மொழியிலையாவது புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது இந்த அப்ளிகேஷன். இது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் எந்த இடத்துல வேணாலும் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ எதில் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்னுடைய செட்டிங்ஸில் கூட வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிங்ஸில் கூட மாறும். நம்ம மொபைலில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வச்சு நம்ம தமிழில் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி நண்பர்களே.